I am Dr. S. Mariappan, Assistant Professor, Diploma Commerce CA, Sri College, Sivagasi. இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காஸ்ட் ஷீட்டில் சிம்பிள் ப்ராப்ளம்ஸ் இன் காஸ்ட் அக்கௌண்டிங். ஸோ காஸ்ட் ஷீட் பார்க்குறதுக்கு முன்னாடி ஸ்பெசிமென் ஃபார்மேட் ஃபார் காஸ்ட் ஷீட் பார்த்துடலாம். அதில் ஃபஸ்ட்டு வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் இன்வால்வ்டு ஃபார் ப்ரிப்பேரிங் காஸ்ட் ஷீட். ஃபஸ்ட்டு ஸ்டெப், ஃபைண்ட் அவுட் தி ப்ரைம் காஸ்ட். ப்ரைம் காஸ்ட்டில் என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் வரும். ஸோ அதில் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மெட்டீரியல் அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தால் மெட்டீரியல் அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம கணக்கில் கொண்டு வரணும். ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல், ஆட் பர்ச்சேஸ் எக்ஸ்பென்சஸும் ஆட் பண்ணிக்கணும். ப்ளஸ் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் ரெடியூஸ் பண்ணதுக்கப்புறம் வரக்கூடிய வேல்யூ நமக்கு மெட்டீரியல் கன்சியூம்டு அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அதுக்கப்புறம் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், டைரக்ட் லேபர்ஸ் இருந்தால் ஆட் பண்ணிக்கணும். இதை ரெடியூஸ் பண்ணி கிடைக்கக்கூடிய வேல்யூ நமக்கு ப்ரைம் காஸ்ட்டு. நெக்ஸ்ட் வி ஃபைண்ட் அவுட் ஃபேக்ட்ரி காஸ்ட். வாட் ஆர் த ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸ் ஆர் இன்க்ளூடட் ஆர் இன்வால்வ்டு, தட் எக்ஸ்பென்சஸ் ஆட் வித் ப்ரைம் காஸ்ட். ப்ரைம் காஸ்ட்டோட ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடியது வந்து ஃபேக்ட்ரி காஸ்ட் ஆர் ஒர்க் காஸ்ட். சப்போஸ் ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் ஒரு க்ளோசிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் கணக்கில் கொடுக்கப்பட்டிருந்தால் கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும், ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸை டோட்டல் ஓவர் ஹெட்ஸோடு ஆட் பண்ணி க்ளோசிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் மைனஸ் பண்ணி காமிக்கக்கூடிய வேல்யூ தான் நமக்கு என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒர்க்ஸ் காஸ்ட் அல்லது ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட் வி ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஃபேக்ட்ரி காஸ்ட்டோட ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்ஸை ஆட் பண்ணோன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஃபினிஷ்டு ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல், ஃபினிஷ்டு ஸ்டாக் ஆஃப் மெட்டீரியல் இருந்தால் அது ஓப்பனிங் ஸ்டாக் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கிறோம், க்ளோசிங் ஸ்டாக் இருந்தால் கழிக்கிறோம். இதை கூட்டி கழித்து வரக்கூடிய வேல்யூ நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல கிடைக்கும். அதோட நம்ம செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்ஸ் ஆட் பண்ணோம், நமக்கு டோட்டல் காஸ்ட் கிடைக்கும். காஸ்ட்டுக்கு அப்புறம் ப்ராஃபிட் ஃபிக்ஸ் பண்ணி செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இதுதான் ஸ்பெசிமென் ஃபார்மேட் ஃபார் காஸ்ட் ஷீட்டு. ஸோ இதை நீங்கள் தரவாக ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம காஸ்ட் ஷீட் ப்ராப்ளம் போக முடியும். ஸோ சிம்பிள் ப்ராப்ளம்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதில் ப்ராஃபிட் ஆன் காஸ்ட்டு, ப்ராஃபிட் ஆன் சேல் வச்சு 2 ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் காஸ்ட் வச்சு, செகண்ட் ப்ராப்ளம் சேல்ஸ் வச்சு ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி. ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் நம்பர் 1, ascertain the cost and selling price from the following data. மெட்டீரியல் கன்சியூம்டு 6,000 கொடுத்துருக்கோம், வேஜஸ் பெய்டு 9,000 இருக்குது, ஒர்க்ஸ் டு காஸ்ட் ஆன் 50% ஆன் வேஜஸ் கொடுத்துருக்கு, ஆஃபீஸ் காஸ்ட்டு 20% ஆன் ஒர்க்கு காஸ்ட் கொடுத்துருக்கு, செல்லிங் ஆன் காஸ்ட் 10% ஆன் ஒர்க் காஸ்ட்டு கொடுக்கப்பட்டிருக்கு, ப்ராஃபிட் 20% ஆன் காஸ்ட் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன செய்கிறோம், டோட்டல் காஸ்ட் கண்டுபிடிக்க போகிறோம், அதே மாதிரி செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்க போகிறோம். பட்டு வேல்யூ ஒர்க் காஸ்ட்டு எக்ஸ்பென்சஸ் டேரெக்டாக கொடுக்கப்படல, பட்டு பர்சன்டேஜில் இருக்குது. அதே மாதிரி ஆஃபீஸ் காஸ்ட்டும் டேரெக்டாக கொடுக்கப்படல, பட்டு ஒர்க்ஸ் காஸ்ட்லேருந்து அரைவ் பண்ண போகிறோம். அதே மாதிரி செல்லிங் காஸ்ட்டும் டேரெக்டாக கொடுக்கப்படல, பட் ஒர்க் காஸ்ட்லேருந்து அரைவ் பண்ண போகிறோம். ஃபைனலாக நம்ம ப்ராஃபிட் ஆன் காஸ்ட்டு இந்த இடத்துல கொடுக்கப்பட்டு ப்ராஃபிட் காஸ்ட்டை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோங்கிறது ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ ஃபார்மேட்டு கரெக்ட் ஃபார்மேட் நம்ம கொண்டு வரணும். அதில் 2 காலம், ஒன்று பர்டிகுலர்ஸ், செகண்ட் காலம் வந்து டோட்டல் காஸ்ட்டு. ஸோ அதில் ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கிறது ப்ரைம் காஸ்ட்டு. ப்ரைம் காஸ்ட்டுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா மெட்டீரியல் கன்சியூம்டு இருக்குது, வேஜஸ் இருக்குது, இந்த 2 எக்ஸ்பென்சஸ் தான் இருக்குது. இந்த 2 எக்ஸ்பென்ஸும் ஆட் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ நமக்கு என்னது ப்ரைம் காஸ்ட்டு. ஸோ ப்ரைம் காஸ்ட்டுக்கு அப்புறம் நம்ம அடுத்த லெவல் பார்க்குறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி ஒர்க் காஸ்ட் அல்லது ஃபேக்ட்ரி காஸ்ட் கண்டுபிடிக்கணும். இந்த ஒர்க் காஸ்ட் ஃபேக்ட்ரி காஸ்ட்டு டைரெக்டாக எக்ஸ்பென்சஸ் கொடுக்கப்படல, 50% ஆன் வேஜஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. அப்போ வேஜஸில் 50% பார்க்கணும். அப்போ ஒர்க் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 9,000 into 50%. So 4,500 is a works cost. ஸோ ப்ரைம் காஸ்ட்டையும்
ஓவர் ஹெட்ஸையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒர்க் காஸ்ட் நமக்கு கிடச்சிடும். அதுக்கப்புறம் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு எதோட என்ன எக்ஸ்பென்ஸ் நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸை ஆட் பண்ணணும். ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஸுமே நமக்கு டைரெக்டாக கொடுக்கப்படலை. ஸோ 20% ஆன் ஒர்க்ஸ் காஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ ஒர்க்ஸ் காஸ்ட் எவ்வளோ கொடுக்கப்பட்டிருக்கு? 19,500 இருக்குது. அதில் 20% நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 3,900 வருது. ஸோ ஒர்க் காஸ்ட்டோட ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸோ தட் 23,400 நமக்கு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கிடைக்குது. நெக்ஸ்ட்டு காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸை ஆட் பண்ணணும். இந்த செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்ஸுமே டைரெக்டாக நமக்கு கணக்கில் இல்லை. 10% ஆன் ஒர்க் காஸ்ட் சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 10% ஆன் ஒர்க் காஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது ஒர்க் காஸ்ட்டுடைய வேல்யூ அப்படின்னா 19,500 இருக்குது. அதில் 10% பார்க்கணும் 1,950 வந்து இருக்குது. ஸோ இதை நம்ம செல்லிங் காஸ்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனோட செல்லிங் எக்ஸ்பென்ஸை ஆட் பண்ணணும் நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். ஸோ 25,350 நமக்கு காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் அறிவாகுது. ஸோ நெக்ஸ்ட்டு வி ஃபைண்ட் த ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் ஆன் காஸ்ட் 20% கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ ஸ்ட்ரைட்டாகவே நம்ம காஸ்ட்டில் 20% ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஸோ டோட்டல் காஸ்ட் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் அல்லது டோட்டல் காஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 25,350 வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ அதில் 20% டேரெக்டாகவே அப்ளை பண்ணோம் அப்படின்னா 25,350 இன்ட்டு 20% அப்படிங்கிறது நம்ம அப்ளை பண்ணும்போது 5,070 வந்து நமக்கு ப்ராஃபிட்டாக அரைவ் ஆகுது. ஸோ காஸ்ட் ஆஃப் சேல்ஸோட அல்லது டோட்டல் காஸ்ட்டோட ப்ராஃபிட்டை ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு செல்லிங் ப்ரைஸ் கிடைக்குது. 30,420 வந்து நமக்கு செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ஐடென்டிஃபை பண்ணுறோம். காஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 25,350 இருக்குது. செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 30,420 நமக்கு இருக்கு. ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளத்தில் நம்ம ப்ராஃபிட் ஆன் காஸ்ட்டை வச்சு அரைவ் பண்ணக்கூடிய மெத்தட். நெக்ஸ்ட் ப்ராஃபிட் ஆன் சேலில் வச்சு இன்னொரு ப்ராப்ளம் நம்ம பார்க்குறோம். ப்ராப்ளம் நம்பர் 2 போகிறோம். A factory produce 100 units of a commodity. The cost of production is material cost rupees 10,000, wages 5,000, direct expenses rupees 1,000, factory overheads 125% on wages, office overhead 20% on work cost, expected profit 25% on sales. Calculate the price to be fixed per unit. ஸோ இந்த ப்ராப்ளத்தை பொறுத்த மட்டும் எக்ஸ்பென்சஸும் இன்டெரக்டாக இருக்குது. ஸோ மெட்டீரியல், வேஜஸ், டேரக்ட் எக்ஸ்பென்சஸ் தான் ப்ரைம் காஸ்ட் கண்டுபிடிக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் இருக்குது. அது போக நம்ம காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கோ, ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸுக்கோ, காஸ்ட் ஆஃப் சேல்ஸுக்கோ நமக்கு டேரெக்டாக இன்ஃபர்மேஷன் இல்லை, இன்டெரக்டாக இருக்குது. பட் ஆனால் ஸோ பர்சன்டேஜில் கொடுத்துருக்கு. நம்ம அதை அப்ளை பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ரைம் காஸ்ட் கண்டுபிடிக்கக்கூடிய தேவையான இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் காஸ்ட் 10,000 இருக்குது, வேஜஸ் 5,000 இருக்குது, டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் 1,000 இருக்குது. ஸோ இதை ஆட் பண்ணணும் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் ப்ரைம் காஸ்ட் கிடைக்கும். அதே மாதிரி ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ் அப்படின்னா 125% ஆன் வேஜஸ். இப்போ வேஜஸில் 125% நம்ம அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கணும். அப்போ வேஜஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி தான் 5,000 இருக்குது. இந்த 5,000ல் 125 அப்ளை பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி ஆஃபீஸ் ஓவர் ஹெட்ஸு 20% ஆன் ஒர்க்கு காஸ்ட். ஒர்க்கு காஸ்ட் கண்டுபிடிச்சி அதில் 20% நம்ம அப்ளை பண்ணோம், நமக்கு ஆஃபீஸ் ஓவர் ஹெட்ஸ் கிடச்சிடும். அதே மாதிரி எக்ஸ்பெக்டட் ப்ராஃபிட் ஆன் சேல் அப்படின்னு சொல்லி போகும்போது இங்கே சேல்ஸ் வேல்யூ கையில் இல்லை, காஸ்ட்டை பேஸ் பண்ணி இந்த இடத்துல சேல்ஸு ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். காஸ்ட்டை பேஸ் பண்ணி ப்ராஃபிட் இந்த இடத்துல கண்டுபிடிக்கணும். அது போக ஃபைனலாக நமக்கு பெர் யூனிட் வேல்யூ எவ்வளோங்கிறது இந்த இடத்துல அரைவ் பண்ணணும். ஸோ இதுதான் ப்ராப்ளத்தில் கேட்டக்கூடிய இன்ஃபர்மேஷனு. இதை நம்ம எப்படி அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு ப்ரைம் காஸ்ட் கண்டுபிடிக்கிறோம். ப்ரைம் காஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் இருக்குது, எல்லா டேரக்ட் எக்ஸ்பென்சஸ் இருந்தால் ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ மெட்டீரியல் காஸ்ட் இருக்குது, வேஜஸ் இருக்குது, டேரக்ட் எக்ஸ்பென்சஸ் இருக்குது. இந்த மூணு ஆட் பண்ணோம் அப்படின்னா ஸோ 10,000 மெட்டீரியல் இருக்குது, வேஜஸ் 5,000 இருக்குது, டேரக்ட் எக்ஸ்பென்சஸ் 1,000 இருக்குது. இது மூணு ஆட் பண்ணோன்னா நமக்கு 16,000 ப்ரைம் காஸ்ட் கிடைக்கும். ஸோ அடுத்து ஃபேக்ட்ரி காஸ்ட் கண்டுபிடிக்கணும், இல்லை ஒர்க் காஸ்ட் கண்டுபிடிக்கணும்.
ஃபேக்ட்ரி காஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு டேரெக்டாக எக்ஸ்பென்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தா இல்லை. ஸோ 5000 125% ஆன் வேஜஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. அப்போ வேஜஸை பொறுத்தவரை 5000 இருக்குது. 5000ல் 125 அப்ளை பண்ணோம் அப்படின்னா 6250 நமக்கு கிடைக்கும். 6550 ரூபா கிடைக்கும். ஸோ இதை ப்ரைம் காஸ்ட்டோட ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ ஒர்க்கு காஸ்ட்டு 22,250 இருக்குது. ஸோ அதே மாதிரி அடுத்து காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அரைவ் பண்ணணும். காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அரைவ் பண்ணுறதுக்கும் ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ் வந்து நமக்கு டேரெக்டாக இல்லை, இன்டெரக்டாக இருக்குது. ஸோ ஆஃபீஸ் ஓவர் ஹெட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 20% ஆன ஒர்க் காஸ்ட் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ 22,250 வந்து ஒர்க் காஸ்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் 20% அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 4,450 நமக்கு ஆஃபீஸ் ஓவர் ஹெட்ஸ் இருக்குது. ஸோ அதை ஒர்க் காஸ்ட்டோடு ஆட் பண்ணோம், நமக்கு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் 26,750 கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது டோட்டல் சேல்ஸ் அல்லது டோட்டல் காஸ்ட். அப்போ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனோட செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கிறோம். இங்கே நம்ம கணக்கில் கொடுக்கப்படலை. ஸோ அதனால் நம்ம என்ன எடுத்துக்கிறோம், ஸ்ட்ரைட்டாகவே காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இஸ் ரிலேட்டட் as காஸ்ட் ஆஃப் சேல் அல்லது டோட்டல் காஸ்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். அதோட ப்ராஃபிட் ஆட் பண்ண போகிறோம். இப்போ ப்ராஃபிட் ஆட் பண்ணுறதுக்கு நமக்கு காஸ்ட் பேஸ் பண்ணி கொடுக்கல, சேல்ஸை பேஸ் பண்ணியிருக்கு. அப்போ சேல்ஸ் நமக்கு தெரியாது. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா காஸ்ட்டை பேஸ் பண்ணி இந்த இடத்துல மறைவு பண்ணணும். அப்போ கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 25% ஆன் சேல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். 25% ஆன் சேல்ஸ் அப்படிங்கிற கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை சேல்ஸ் வேலைக்கு கொடுத்துருக்கு. இப்போ நமக்கு சேல்ஸ் வேல்யூ தெரியாது. இப்போ காஸ்ட்டை பேஸ் பண்ணி அரைவ் பண்ணணும். அப்போது சேல்ஸ் எப்போவுமே நம்ம 100% எடுத்துக்குவோம். இப்போ சேல்ஸ்லேருந்து 25% நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா ரிமைனிங் 75% நமக்கு என்னது காஸ்ட். அப்போ காஸ்ட்டு 75%க்கு 26,700 அப்படின்னு சொன்னோம்னா 25%க்கு எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு 8,900 வரும். ஸோ இது எக்ஸ்பெக்டட் ப்ராஃபிட் பேஸ்ட் ஆன் தி சேல்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கிறோம். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டோம் அப்படின்னா கிடைக்கக்கூடிய வேல்யூ டோட்டல் சேல்ஸ் அல்லது சேல்ஸ் வேல்யூ அப்படி சொல்லி இந்த இடத்துல எடுத்துக்கிறோம். 35,600 நமக்கு கிடைக்கும். ஸோ இது நமக்கு சேல்ஸோட ஸ்டாப் பண்ணியிருந்தால் இப்போ நமக்கு இதோட முடிச்சுக்கிறோம். அடுத்து பெர் யூனிட் வேல்யூ கேட்டிருக்கிறதுனால 100 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி கணக்கில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ டோட்டல் காஸ்ட் டிவைட் பை 100 யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 35,600 டிவைட் பை 100, therefore rupees 356 is a estimated price per unit அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்குது. ஸோ இப்போ நம்ம 2 ப்ராப்ளமும் பார்த்துருக்குறோம். ஸோ இந்த 2 ப்ராப்ளமும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ப்ராஃபிட் ஆன் காஸ்ட்டை பேஸ் பண்ணி டோட்டல் காஸ்ட் எப்படி அரைவ் பண்ணுறது, சேல்ஸ் வேல்யூ எப்படி அரைவ் பண்ணுறதுங்கிற விஷயம். அதே மாதிரி ப்ராஃபிட் ஆன் சேல்ஸை வச்சு டோட்டல் சேல்ஸ் எப்படி அரைவ் பண்ணுறது அப்படிங்கிற விஷயம். அது போக பெர் யூனிட் வேல்யூ எப்படி அரைவ் பண்ணுறதுங்கிற விஷயம் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கு அடுத்த லெவல் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.